4வது 5வது பாட புஸ்தகத்தில் இந்த கதையை நீங்கள் படிச்சிருப்பீங்க, விறகு வெட்டி கதை. இந்த கதையில் இப்போ பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கதையை முழுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு விறகு வெட்டி ஆத்தோரமாக விறகு வெட்டிகிட்டு இருந்தான். அப்போது எதிர்பாராத விதமாக கோடாலி விழுந்துட்டுது ஆற்றுக்குள்ளே. அப்போ ஒன்று அழ ஆரம்பித்தான். அப்போ அந்த ஆற்றிலேருந்து ஒரு தேவதை வந்தது. வந்த உடனே ஏன் அலற அப்படின்னு கேட்டுச்சு. நான் கஷ்டப்பட்டு விறகு வெட்டி தான் நான் பிழைக்கிறேன். என்னோடய கோடாலி இந்த ஆற்றுல விழுந்துட்டது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. உடனே தேவதை உள்ளே போய் ஒரு தங்க கோடாலி எடுத்து அவன்கிட்ட கொடுத்து, இதுவா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை அப்படின்னு. மறுபடியும் உள்ளே போய் ஒரு வெள்ளை கோடாலி எடுத்து கொடுத்துச்சு. இதுவான்னு கேட்டுச்சு. இல்லை அப்படின்னு. நிஜமான அவனோட கோடாலியே எடுத்து கொடுத்துச்சு. இதுவா அப்படின்ச்சு. ஆமான்னா, நீ உண்மையே சொன்ன அப்படின்ற காரணத்தினால இந்த 3ஐயும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் கையில் கொடுத்துருச்சு. அவனும் சந்தோஷமாக அப்படியே வீட்டுக்கு அவன் வீட்டுக்காரம்மாட்ட சொன்னான், இந்த மாதிரி ஒரு தேவதை வந்துச்சு, எனக்கு கோடாரி கொடுத்துச்சு அப்படின்னு. உடனே அவன் வீட்டுக்காரி சொன்னான், ஏயா கதை விடுறியா, கேட்குறேன் என்ன முட்டான்னு நினச்சிட்டுக்கிறியா, அதே உனக்கு மட்டும் தேவதை வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னு சொல்லி அப்படின்னா சொல்லு, நாளைக்கு நானும் வரேன், நம்மளும் போவோம், அந்த தேவதையை எனக்கு காட்டு, அப்போ நான் நம்புகிறேன் அப்படின்னு அவன் வீட்டுக்காரி சொல்லிட்டான். சரி, அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, புருஷன் முன்னாடி 2 பேரும் விறகு வெட்டுறதுக்காக போகிறாங்க. இப்போ ஆத்தோட்டத்தில் அதே மாதிரி புருஷன் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே எட்டி பார்த்தவ, ஓரமாக நின்று அப்படியே பார்த்தவ திடீர்னு கால் தவறி கால் இடறி அப்படியே ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் அதே மாதிரி ஓன்னு அழ ஆரம்பித்தான். அந்த தேவதை கேட்டுச்சு, ஏடா நேத்தா அழுத கோடாரி விழுந்துட்டுன்னு, இன்னைக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ச்சு. நேற்று கோடாரி விழுந்தது, இன்னைக்கு என் பொண்டாட்டி விழுந்துட்டாங்க. அப்படியா, சரி இரு அப்படின்ச்சு. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு கேட்டான். சரி இரு அப்படின்னு சொல்லி தேவதை என்ன பண்ணிச்சு, முதல்ல போய் நயன்தாராவை கொண்டு காமிச்சது. இதுவா உன் பொண்டாட்டி இருந்துச்சு. இவன் ஆமான்ட்டா. தேவதையே அதிர்ச்சி ஆயிடுச்சு. டேய் அயோக்கிய பயலே, அதுக்குள்ளே கெட்டு போயிட்டியாடா, நேற்று யோக்கியனா இருந்த, இன்னைக்கு அயோக்கியனா மாறிட்டியா, ஏண்டா நயன்தாராவை காமிச்ச உடனே இதை என் பொண்டாட்டின்ட்டியா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சு. உடனே அவன் சொன்னா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ முதல்ல நயன்தாராவை காட்டுவ, நான் இல்லைம்ப, அப்புறம் திரிசாவை காட்டுவேன், அப்போ நான் இல்லைம்ப, அதுக்கப்புறம் நிஜமாவே என் பொண்டாட்டியை கொண்டு 3 பேரையும் நீயே வச்சுக்கம்ப. இப்போ ஒன்றை வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ 3ஐயும் நான் எப்படி வச்சு சமாளிக்கிறேன்?